ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பேச போகிறது அன்ஆர்கனைஸ்ட் அட்வைஸ். அதை பற்றி தான். முதல்ல இப்படி பெறப்படும் எல்லா அட்வைஸுமே சட்ட விரோதமானது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்படி பெறப்படும் எல்லா ஆலோசனைக்கும் முழு பொறுப்பு உங்களுடையது. நாளைக்கு இந்த அட்வைஸ் ஃபெயில் ஆகி உங்க கேபிட்டல் லாஸ்ல வந்துச்சுனாக்கா அதற்கான முழு பொறுப்பும் உங்களோட தான். இதை நான் ஏன் சொல்றேன்னாக்கா, ரெகுலேஷன் ஏற்படுத்தப்பட்டது ஆலோசனை வழங்குபவர்களுக்காக இல்லை, ஆலோசனை பெறுபவர்களுக்காகத்தான். பெறுபவர்கள் சில சட்ட வரைமுறைகளை மதித்து அதன்படி நடக்க வேண்டும். அது அவருடைய பொறுப்பு. நான் ஒரு இன்வெஸ்டர்னா நான் நிறைய ரெகுலேஷனை ரெஸ்பெக்ட் பண்ணி நடக்கணும். ரெகுலேஷன் என்ன காப்பாற்றணும் அப்படின்னு கண்மூடித்தனமா நினைப்பது சரியல்ல. ஏன்னாக்கா ரெகுலேஷன் நம்மளை காப்பாற்றணும்னா நம்ம முதல்ல ரெகுலேஷனுக்குள்ள இயங்கணும். ரெகுலேஷனுக்கு வெளியில இயங்கிட்டு அதுக்கப்புறம் ரெகுலேஷன் என்ன காப்பாற்றணும்னு சொல்றது எப்படி? சட்ட விரோதமாக இயங்கி விட்டு அதுக்கப்புறம் சட்டம் என்ன காப்பாற்றணும்னு எதிர்பார்க்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சரியானதல்ல. அது நிச்சயமாக எடுபடாது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இருந்தாலும் இந்தியாவில் பெறப்படும் ஆலோசனைகள் 99% ரெகுலேஷனுக்கு வெளியில் பெறப்படுபவை. எங்கெல்லாம்? ட்விட்டர்ல, இந்த யூடியூப்ல, வெபினார்ல, ட்ரைனிங் அல்லது கோச்சிங் என்று சொல்லி பணம் சேகரிக்கும் இடங்கள்ல, டெலிகிராம் டிப்ஸ்ல, வாட்ஸ்அப் சேனல்ல, இன்னும் பல வகைகள்ல. ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயத்தை நான் அனுபவித்தேன். அது என்னன்னாக்கா, முதலீட்டு களம் லோகோவை போட்டுட்டு ஒருத்தன் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓபன் பண்றான். பண்ணிட்டு நீ எனக்கு பணம் கொடு, நான் உனக்கு டெய்லி டிப்ஸ் கொடுக்குறேன்னு அவன் சொல்றான். இதுல என்ன வேடிக்கைன்னா, முதலீட்டு களத்தை முதல்ல பிளாக் பண்ணிடுறான், என்ன பிளாக் பண்ணிடுறான். ஸோ நம்மளால அவங்க கிட்ட போக முடியாது. பண்ணிட்டு நம்மள மாதிரி இம்பர்சனேட் பண்ணி ஆலோசனை வழங்குறேன்னு சொல்லி காசு கேட்கலாம். இந்த மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு 15,000-20,000 ஃபாலோவர் பட்டுன்னு விழுறாங்க. ஏன்னா அவங்க உங்களை அப்ரோச் பண்ணி கேட்கறான். இது இன்ஸ்டாகிராம்ல நடக்குது. ப்ராபப்ளி இப்ப இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரியான ஃப்ராடுகள் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இதை ஒரு வார்னிங்கா எடுத்துக்கங்க. ஏன்னா நம்ம யாருக்கிட்டையும் 1 பைசா வாங்க மாட்டோம், அதுல தெளிவா இருக்கும். அண்ட் நாம யாருக்கும் பங்கு ஆலோசனைகள் வழங்குவது இல்லை. காசு கொடுத்தாலும் நான் கொடுக்கறது இல்லைங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதை தெளிவா இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புறேன். என்ன இதுல சிக்கல்னா, இந்த மாதிரி பல இடங்கள்ல இன்ஃபார்மல் அட்வைஸ் கொடுக்கப்படுகிறது. இந்த இன்ஃபார்மல் அட்வைஸை லட்சக்கணக்கான பேர், ஏன் கோடிக்கணக்கான பேர் வாங்கி அந்த அட்வைஸ் மூலமாக ஏதேதோ டெசிஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணி என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. செபியினுடைய நிலைப்பாடு என்னன்னா, இதற்கு இன்வெஸ்டர் தான் பொறுப்பு, நீங்க தான் பாதுகாப்பா இருக்கணும். இருந்தாலும் அவங்க இந்த இன்ஃப்ளூயன்சரை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த முயற்சிகள் தொடரும் தான் நான் நினைக்கிறேன். எப்படியெல்லாம் இது நடக்குது அப்படின்னு சில உதாரணங்களை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், உங்களை ஒரு புரோக்கர் கிட்ட அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொல்றேன். அதுக்கப்புறமா நீங்க உங்க அக்கௌண்ட் நம்பரையும் பாஸ்வேர்டையும் அவங்கள்ட்ட கொடுத்துறீங்க. அவங்க ஏதோ வாங்கி விற்கிறாங்க உங்க சார்பில். இது ஒரு இன்ஃபார்மல் செட்டப். இது நடக்கவே கூடாது சட்ட ரீதியாக பார்த்தால். நீங்க உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை யாருக்கும் கொடுக்க கூடாதுங்கிறது தான் சட்டம். ஆனா நீங்க அப்படி கொடுத்தாக்கா நாளைக்கு அவர் நஷ்டம் பண்ணாக்கா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. நிறைய பேர் இதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க புரோக்கர் கிட்ட இருக்கக்கூடிய டீலருக்கு அவங்க எல்லா அத்தாரிட்டியும் கொடுத்துருவாங்க. நீங்களே வாங்க, எனக்கு சொல்லுங்க அப்புறம் என்ன வாங்கினீங்க அப்படின்னு.
இதை தவிர்க்கிறதுக்கு செபி எத்தனையோ நடவடிக்கைகள் எடுத்தாலும் ஆன்லைன்ல நீங்க பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதன் மூலமா தான் நிறைய தவறுகள் நடக்கிறது. ஒரு நபர் என்கிட்ட வந்தாரு கொஞ்ச நாள் முன்னாடி. டிவியில வரக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு டெக்னிக்கல் அனலிஸ்ட் கிட்ட அவர் 20 லட்சம் கொடுத்தாராம். இவர் பைலட், நல்லா சம்பாதிக்கக்கூடியவர். 20-25 லட்சமும் கொடுத்துருக்காரு. அவர் F&O பண்ணி இதை 5 லட்சத்துக்கு கொண்டு வந்துட்டார். இன்னைக்கு அந்த நபர் உயிரோட கூட இல்லைன்றது வேற சமாச்சாரம். ஆனா இந்த 20 லட்சம் போனதுதான். இது ஒரு சின்ன உதாரணம். இது மாதிரி கோடிக்கணக்கான உதாரணங்கள் இருக்கின்றன. இதெல்லாம் இன்ஃபார்மல் அட்வைஸின் கீழ் வருகின்றன. இப்ப இன்னொரு புதிய விஷயம், நிறைய ப்ரோக்ராம் நடத்தி அந்த ப்ரோக்ராம்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ண வைக்கிறது. ஒரு புரோக்கர் கிட்ட அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் போன் பண்ணி இந்த ஷேரை வாங்குறீங்களா, அந்த ஷேரை விற்கிறீங்களான்னு கேட்கறது. உங்ககிட்ட இருக்கிற ஷேர்ஸ் எல்லாம் இதெல்லாம் விருங்க, இதெல்லாம் வாங்குங்கன்னு ஆலோசனை வழங்குவது. அதுக்கப்புறமா புரோக்கர் கிட்ட அதிக கமிஷன் வாங்குவது. இந்த இன்ஃப்ளூயன்சர் சொல்றது என்னன்னா, ஆர்கனைஸ்டா பண்றவன்லாம் தப்பு பண்றான், உங்களை ஏமாத்துறான், மியூச்சுவல் ஃபண்ட் உங்களை ஏமாத்துறான் அப்படின்னு சொல்றாங்க. இதுல அவங்க ட்ரேடிங் பண்ணுன்னு சொல்றதுல என்ன இன்சென்டிவ் தெரியுமா? நீங்க வாங்கி வித்துக்கிட்டே இருப்பீங்க. நீங்க வாங்கி விற்க விற்க அவங்களுக்கு நிறைய லாபம். நீங்க ஒரு தடவை பண்ணிட்டு ஒரு வருஷம் ஒண்ணும் பண்ணாம இருந்தீங்கன்னா அவங்களுக்கு லாபமே இல்லை. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு புதுசு புதுசா ஐடியா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஐடியா வித்து இன்னொரு ஐடியா வாங்க வைப்பாங்க. அதுதான் அவங்களுடைய தொழில். இதுல ஆலோசனை வழங்கி அவங்க உங்களை இதை செய்ய வைக்கலாமா அப்படின்னாக்கா உறுதியா கூடாது. ரெகுலேஷன் பிரகாரம் இது கிளீன் வயலேஷன். ஆனாலும் இது நடக்கிறது. லட்சக்கணக்கான பேர் இந்த வேலைகள் எல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர் முழுக்க முழுக்க இந்த வட்டத்துல தான் சிக்கி இருக்காங்க. ஆனால் இது மாதிரி சட்டவிரோதமாக ஆலோசனை பெறுவதில் உள்ள கிளியர் சிக்கல் என்னன்னா, நஷ்டம் பண்ணா நீங்க போய் செபி கிட்ட நிக்க முடியாது. நீங்க தான் முடிவு எடுத்திருக்கீங்க இதை செய்யறதுக்கு. உங்களுக்கு போன் பண்ணி உங்கள்கிட்டயே பேசியிருப்பான் அந்த டீலர். நீங்க ஒன்னு சொல்லிருப்பீங்க, அவன் ஒன்னு சொல்லியிருப்பான். அதெல்லாம் ரெக்கார்ட்ல வச்சிருப்பாங்க. வச்சிருக்கணும். அப்படி வச்சிருந்தாதான் நீங்க நாளைக்கு செபிகிட்ட போய் இவர் எனக்கு தப்பா ஆலோசனை சொல்லிட்டாரு அப்படின்னு கேட்க கூட முடியும். ஒருவேளை நீங்க டீல் பண்ற இந்த இன்ஃப்ளூயன்சர் அந்த மாதிரி எந்த விதமான ரெக்கார்டிங் சிஸ்டம்ஸ் எதுவுமே வைக்கலனாக்கா முழுக்க முழுக்க அந்த நஷ்டத்துக்கு நீங்க தான் பொறுப்பு. எனக்கு தெரிஞ்சு இவங்க இதெல்லாம் வச்சு இல்ல அப்படின்னு நான் உறுதியா சொல்லுவேன். இவங்க பண்றது ஃபுல்லாவே நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தாக்கா எப்படி நழுவிட்டு போலாம் அப்படின்ற அந்த குறிக்கோளோட தான் இருக்கு. செபி ஒருத்தரை பிடிச்சி ஃபைன் போட்டுச்சு. இன்னும் நிறைய பேரை பிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேரை பிடிக்க வேண்டியிருக்கு. ஆனா இது அவ்வளவு எளிது இல்லைங்க. இதுக்கு பொறுப்பு நீங்க தான். முழுக்க முழுக்க நீங்க தான் பொறுப்பு. எப்படி ஒரு இன்ஃபார்மல் சிஸ்டம்ல இருக்கிறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு? உங்க வீட்டுல திருடு போச்சுன்னா நீங்க போலீஸ் ஸ்டேஷன் தானே போவீங்க. லோக்கல் தாதா கிட்ட போய் நீங்க போவீங்களா? போக மாட்டீங்கல்ல. உங்க கோடிக்கணக்கான ரூபாய் கொண்டு போய் எப்படி நீங்க ஒரு லோக்கல் தாதா கிட்ட கொடுத்து அவரு யாருடைய மேற்பார்வையே இல்லாம உங்களுக்கு நல்லா பணம் பண்ணி கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கறீங்க? அந்த எதிர்பார்ப்புல எங்க நியாயம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். எப்படி நீங்க செபியை பிளேம் பண்ண முடியும்? நாளைக்கு நீங்க தான் பொறுப்பு. ஆர்கனைஸ் சிஸ்டம்ல அவங்க அவ்வளவு மேற்பார்வை பார்க்கும் போதே சில நேரங்கள்ல சில விஷயங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கிறது இல்லை. அன்ஆர்கனைஸ்ட் சிஸ்டம் என்பது ரூல் ஆஃப் த ஜங்கிள், காற்றில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டம் தான். அங்க இருக்கக்கூடிய சட்டம் என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. யார் வீக்கர் அனிமலும் அவங்க அழிஞ்சிருவாங்க. அதுதானே காற்றினுடைய ரூல். இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர் ஈகோ சிஸ்டம் அந்த மாதிரி காடு தான். அதையும் எப்படியாவது ரெகுலேட் பண்ணும் அப்படிங்கிறது செபியினுடைய நோக்கம். இதுல எந்த விதமான ஒரு தனிநபர் விருப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னாக்கா எங்களுடைய மொத்த ஆக்டிவிட்டியும் கம்ப்ளீட்டா செபி ரெகுலேட்டட். யாரெல்லாம் இன்ஃபார்மலா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அது அவங்க விருப்பம். அவங்கள மாத்துறது நம்மளுடைய நோக்கம் இல்லை. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியணும்ல. பிரச்சனை வந்தா நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னா முதல்ல நீங்க அவங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்கணும். அவங்க கட்டுப்பாட்டு கீழே இல்லாம நீங்க ஏதோ ஒரு அன்ஆர்கனைஸ்ட் அன்லாஃபுல் வேலை இயங்கிட்டு நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை வரும்போது அவங்கள்ட்ட போய் எனக்கு நியாயம் கொடுன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குமா? இருக்காது இல்ல. அதைத்தான் இந்த வீடியோல நான் பாயிண்ட் அவுட் பண்றேன். இன்னைக்கு இன்ஃபார்மல் சிஸ்டம்ல இயங்குவதுதான்
எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆனா நாளைக்கு இதுதான் அன்கம்ஃபர்டபுள் ஆக போகுதுன்னு நான் உறுதியா நம்புறேன். ஏன் நம்புறேன்னா இதுல நிறைய குறைகள் இருக்கு. சிம்பிளா சில குறைகளை சொல்லி இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு அட்வைசரா ஃபார்மல் சிஸ்டம்ல இருக்கிறவன் கஸ்டமருக்கு என்ன ஆலோசனை கொடுக்கறானோ அதே தான் தன்னுடைய முதலீட்லையும் ஃபாலோ பண்ணணும். ஒரு டிரான்சாக்ஷன்ல கூட ஒரு ஆலோசனையை கொடுத்துட்டு அதுக்கு எதிர்மறையான உடனடியான நடவடிக்கைகள் அவங்க ஈடுபடக்கூடாது. வாங்க சொல்லிட்டு விற்க கூடாது, விற்க சொல்லிட்டு வாங்கக்கூடாது. ரெண்டாவது, யார்கிட்ட காசு வாங்கணும், எப்படி காசு வாங்கணும், அந்த காசை எப்படி அக்கௌண்ட் பண்ணணும், இதுலதான் நிறைய வரைமுறைகள் இருக்கு. இன்ஃபார்ம்ல எதுவுமே கிடையாது. இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டு இதை வாங்கன்னு சொல்லிட்டு நாளை காலையில அவனே வித்துட்டு போயிடலாம். இது நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் வேடிக்கை. இப்ப நம்ம பேசும்போதே எல்லாம் நடக்குது. இன்னைக்கு வாங்க சொல்லிட்டு 15 நாள் கழிச்சு அவங்களே வித்துட்டு போயிடலாம். அப்புறம் நீங்க டெய்லி கேட்டுக்கிட்டு இருந்த வாங்கலாமா வாங்கலாமா அதை ஹோல்ட் பண்ணலாம், ஏதாவது சொல்லலாம் ஒரு வார்த்தை. உண்மை யாருக்குமே தெரியாது. ஏன்னா மேற்பார்வையே இல்லை. அவன் சொல்ற அட்வைஸுக்கு அவன் உண்மையா இருக்கானா, அந்த கஸ்டமர்ஸ்க்கு உண்மையா இருக்கானா, இல்ல சொல்லிட்டு அவனே மாறிடுறானா, எந்த விதமான மேற்பார்வை இல்லை, எந்த விதமான ரூல் ஆஃப் லாவும் இல்லாததுதான் இன்னைக்கு அன்ஆர்கனைஸ்ட் சிஸ்டம் ஆஃப் அட்வைஸ். அதைத்தான் நம்ம ஃபின்ஃப்ளூயன்சர் இன்னைக்கு ரொம்ப கௌரவமா சொல்றோம். சோ இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம்ல எந்த வெளிப்படைத்தன்மையும் இல்லை என்பதை கடந்து இன்வெஸ்டர் ப்ரொடெக்ட் பண்ணப்படுவது இல்லை என்பதுதான் முக்கியமான பிரச்சனை. அட்வைஸ் சொல்லிட்டு அதுக்கு நேர் எதிர்மறையா சொல்றது கூட அவங்களுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குன்றது அச்சத்தை உருவாக்குகிறது. அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்ற அந்த ஒரு உணர்வு கோபத்தை வரவழைக்கிறது. ஆனால் இன்வெஸ்டர்ஸ்க்கு இதெல்லாம் எந்த வகையிலையும் பாதிப்பே இல்லை. எனக்கு ஃப்ரீயா கிடைக்குது டிப்பு, நான் போய் புரோக்கரேஜ் கிட்ட கொடுத்துட்டு அவங்கள்ட்டே பண்ணிக்கிறேன், இதை பண்ணிக்கிறேன்னு எதையோ பண்ணிட்டு இருக்கீங்க. பண்ணுங்க. ஆனால் இதை புரிந்து கொண்டு உங்களுக்கு எது சரி, எப்படிப்பட்ட பாதுகாப்பு தேவை, இந்த பாதுகாப்பு இல்லாமல் நீங்கள் இருந்தால் நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்து அதை எப்படி எதிர்கொள்ள போகிறீர்கள், இதெல்லாம் யோசிச்சு வச்சுங்க. ஏன்னா அந்த பொறுப்பு உங்களுடையது. அப்படி அந்த பொறுப்பை உருவாக்கி உங்களை ஒரு சரியான இடத்தில் வைப்பதுதான் இந்த வீடியோனுடைய நோக்கம். இந்த நோக்கம் நிறைவேற தொடர்ந்து இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.